ஒரு நாளும் புதிதாக இருக்கிறது. ஆண்டவர் புதிய கிருபை தருகிறார், புது ஆசீர்வாதம் தருகிறார். இந்த புதிய நாளிலும் உங்களுக்கு புது ஆசீர்வாதம் தருவார். சரி, இந்த நாள்ல ஒரு சிங்க சிலைலாம் செஞ்சு வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் சொன்னேன்ல, டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியாக புறப்பட்டு சென்ற மருத்துவ மிஷினரி. மெடிக்கல் டாக்டராக அவர் படித்து முடித்து அந்த காடுகளில் வசிக்கிற இருள் நிறைந்த அந்த கண்டத்துக்குள்ள போய் அந்த மக்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் ஏற்ற கடந்து போனவர். இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தியை சுமந்து கொண்டவர் போனார். அவளுக்கு மருத்துவ உதவிகளை செய்து அவளை படிக்க வைத்து வாழ்வாதாரத்தை உயர்த்த பாடுபட்டார். அந்த மக்கள் அவர் மேல ரொம்ப அன்பு வைத்திருந்தாங்க. அங்கே சிங்கங்கள் நடமாடுகிற இடம்தானே. ஒரு சமயம் சிங்கம் அவளை தாக்கின போது ஒரு மனிதரால் அவர் பாதுகாக்கப்பட்டார். என்றாலும் சிங்கம் அவருடைய ஒரு கையை தாக்கினது. அதனால ஒரு கை அவர் பாதிக்கப்பட்ட நிலைமையிலும் தொடர்ந்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். மரணத்தின் கண்ணிலிருந்து அவர் தப்பி வைக்கப்பட்டார். அதை நினைவு கூறும்படிதான் இது 1844 ஆப்பிரிக்காவில் நடந்த சம்பவம். அது இங்கே சிலையாக வடிவமைத்து வைத்திருக்கிறாங்க. சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறான்னு கேட்குறீங்களா? 2 கொரிந்தியர் 1:10 கர்த்தர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் தன் அனுபவத்தை எழுதுகிறார். அவர் சுவிசேஷ ஊழியத்தை நிமித்தம் நிறைய பாடுகள், மனிதரால் வந்த உபத்திரவங்கள், அவரை கொல்லுவதற்கு அநேகர் பிரயாசப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவரை தப்புவித்தார். இப்பொழுதும் எங்களை தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில கூட அப்படி நடந்திருக்குது இல்ல? டேவிட் லிவிங்ஸ்டனை அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்த ஆண்டவர் கட்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் எழும்பி உங்களுக்கு எத்தனையோ தீமை செய்ய நினைத்தான். பொல்லாத மனிதர்கள் எழும்பி உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல, ஊழி செய்யற இடத்துல எழும்பினாங்கல்ல, உங்களை அழிச்சிருக்க முயற்சி பண்ணாங்கல்ல. எப்படி இன்னைக்கு உயிரோடு இருக்கீங்க? கர்த்தர் தப்புவித்தார். அந்த பொல்லாதவர்களின் கைக்கு உங்களை கர்த்தர் தப்புவித்தார். சாத்தானின் வாயிலிருந்து கர்த்தர் தப்புவித்தார். இப்பவும் தப்புவித்து கொண்டிருக்கிறார். தினந்தோறும் போராட்டம் தானே, எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம், பிரச்சனை, நெருக்கம்தான். ஒவ்வொரு நாளும் அவர் தப்புவிக்கிறார். இனி வர்ற நாட்களிலேயும் என்ன இந்த போராட்டம் முடிவு பெற போவதில்லை. மரணம் வரைக்கும் போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும், உபத்திரம் இருந்து கொண்டே தான் இருக்கும், சாத்தான் போராடி கொண்டே தான் இருப்பான். ஆனா கடைசி வரைக்கும் ஆண்டவர் தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. விசுவாசத்தோட சொல்லுங்க, கர்த்தர் இதுவரைக்கும் என்னை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவித்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு ஒரு உதவி தேவை. ஒரு நெருக்கத்து மத்தியில் இருக்கிறீங்க. பொல்லாத மனிதர்களால் உண்டாகிற நெருக்கம், ஏதோ ஒரு ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில நெருக்கம். இந்த இக்கட்டிலிருந்து தப்புவிக்கப்படணும்னு இருக்கீங்கல்ல, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்களை ஆண்டவர் தப்புவிப்பார். கடைசி வரைக்கும் தப்புவித்து நடத்துவார். சோர்ந்து போகாதுங்க, பயப்படாதுங்க. நீங்களும் பவுல் அப்போஸ்தலரை போல சொல்லலாம், டேவிட் லிவிங்ஸ்டனை போல சிங்கமே வந்து தாக்கினாலும் ஆண்டவர் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு சொல்லலாம். இன்னைக்கு சொல்றீங்களா விசுவாசத்தோட? ஆண்டவரே, நீர் என்னை இதுவரைக்கும் தப்புவித்து நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த சூழ்நிலையிலும் என்னை தப்புவித்து கொண்டே இருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இனிமேலும் என்னை தப்புவிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, முடக்கிவிட முடியாது, அழித்து விட முடியாது. என்னை தப்புவிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.